Hi friends, welcome to Zero to Hero Family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது SSC CPO 2023 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்னு இந்த வீடியோ பார்க்க போறோம். How to apply online ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. மொத்த வேகன்சி பாத்தீங்கன்னா 1876 வேகன்சி இருக்கு. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 15 ஆகஸ்ட் 2023ல இருக்கு. ஓகேவா? வாங்க இது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த பார்க்க போறோம். புதுசா வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு என்னென்ன வேணும்னா 3 ஸ்டெப் நம்ம பார்க்கணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிகினரா இருக்கோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும், அப்பதான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஒண்ணு. செகண்ட் வந்து இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, இதுல இருக்க டீடைல் மேக்ஸிமம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப அபிஷியலான நோட்டிபிகேஷன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். மூணாவதுதான் நம்ம இதுல கேட்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் டெல்லி போலீஸ், அதே மாதிரி சென்ட்ரல் ஆர்மி போலீஸ் போஸ்ட் பத்தி அப்ளை பண்ணக்கூடியது. அப்ளை பண்ணணும், இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். இந்த 3 ப்ராசஸ் முடிச்சோம்னா கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான டீடைல்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா, உங்களுக்கு 10th சர்டிபிகேட் இருக்கணும், அதே மாதிரி ஆதார் கார்டு, உங்களுடைய மொபைல் நம்பர் ஆக்டிவா யூஸ் பண்ணி இருக்க மொபைல் நம்பர் வேணும், அடுத்து ஒரு இமெயில் ஐடி வேணும், அப்புறம் உங்களுடைய போட்டோ லேட்டஸ்டான எடுத்த போட்டோ அது ஸ்கேன் பண்ண காப்பி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க சைன் பண்ணது சிக்னேச்சர், ஓகே, அதுவும் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி காப்பி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு தேவையான. ஆனா நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்ப பண்ண வரணும் கிடையாது, ஆல்ரெடி நம்ம இருக்கு. மேல கார்டுல அதோட வீடியோ உங்களுக்கு கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ல வீடியோ இருக்கு. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துறேன். நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் டீடைல் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க அந்த வீடியோ பார்த்து நீங்க அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன். நோட்டிபிகேஷன் நமக்கு முக்கியமா தேவை. அந்த நோட்டிபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம பாத்துக்கலாம். முக்கியமான டேட் மட்டும். ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்ப இருக்கும்னா 22 ஜூலைல இருந்து 15 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும் டேட். இதுக்குள்ள இருக்கும். இது எல்லாமே சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்மி போலீஸ் போஸ்டுக்கானது. இதுக்கான லாஸ்ட் பேமெண்ட் லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ரெசிப்ட் எல்லாமே வந்து 15 தான். இந்த இதுல மேக்ஸிமம் நீங்க கரெக்டா வீடியோவோ இல்ல ஃபுல் இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு மிஸ்டேக் பண்ணிடாம நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு விண்டோ கரெக்ஷன் கொடுப்பாங்க. அது வந்து 16, 17 2 நாள் கொடுக்குறாங்க. இந்த இதுல நீங்க பண்ற போது நம்ம ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். 200 ரூபா ஃபர்ஸ்ட் டைம் பண்றதா இருக்கும். மறுபடியும் அது இல்லாம நம்ம பண்ணிட்டோம், தவறு பண்ணிட்டோம்னா 500 ரூபாய் நம்ம பே பண்ற மாதிரி வரும், ஃபீஸ் பே பண்ற மாதிரி வரும். அதனால அந்த இதுக்கு போகாதீங்க. கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு பக்காவா நீங்க உங்களுடைய டீடைல கிளியரா அப்ளை பண்ணுங்க. ஓகே? மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க, இந்த இது போக கூடாது. ஓகே? மேக்ஸிமம் இதோட எக்ஸாம் பாக்கும்போது அக்டோபர் 2023 சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதான் இதோட மெயினான டேட். இதோடைய இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கல அப்படின்னா இதோட கார்டுலயுமே மேல வந்து கார்டுல இந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுக்குறேன். ஃபுல்லா நீங்க இதோட பாத்துருங்க அந்த வீடியோவை. என்னென்ன இன்ஃபர்மேஷன், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட், எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், என்னென்ன எக்ஸாம் இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி, இது எல்லாமே பார்த்துருவோம். அதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும், அது எல்லாமே நான் ஃபுல்லா பார்த்துருவோம். மெடிக்கல் ஸ்டாண்டர்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். A to Z ஃபுல் கம்ப்ளீட்டா அதோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஃபுல்லா நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ரெண்டு இது ஓகே. தென் மூணாவது தான் நம்ம பார்க்கக்கூடியது எப்படி அப்ளை பண்ண போறோம் தான் முக்கியம். இதுக்கு முன்னாடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தாச்சு. நோட்டிபிகேஷனுக்குள்ளது 2 வீடியோ இருக்கும், அதை நீங்க பார்த்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ண போறோம் தான் பார்க்க போறோம் இந்த இதுல. ஓகேவா? இப்போ நீங்க ப்ரௌசர்ல போயிட்டு SSC போட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இது வரும். இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க ஃபர்ஸ்ட் லிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணா இந்த மாதிரி வந்துடும். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க இல்லையா, வந்து உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துருக்கும். உங்களுக்கான பாஸ்வேர்டு செட் பண்றது எல்லாமே வந்திருக்கும். வந்ததுக்கு அப்புறம் இங்க டைப் பண்ணிட்டு இந்த கேப்சா இங்க டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணா உள்ள வந்துடும். ஓகேவா? லாகின் பண்ணா உள்ள வரும். உள்ள வந்தோடனே உங்களுக்கானது இங்க வந்திருக்கும். ஓகேவா? சப்போஸ் இப்போ வந்து நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தீங்கன்னா அந்த இங்க மாடிஃபிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது பண்ணிக்கலாம். நீ சேஞ்ச் பண்ணணும், இனிஷியல் தப்பா பண்ணிட்டேன், வேற ஏதாவது நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாடிஃபை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் இந்த எக்ஸாம் எழுதிருக்கீங்க, அதோட ரிசல்ட் வருது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க பாத்துக்கலாம். ரிசல்ட்டோ மார்க்ஸ் இதெல்லாமே நீங்க இங்கேயே பாத்துக்கிற முடியும். ஓகேவா? ரெகுலரா உள்ள வந்து பாத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றது, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் டெல்லி போலீஸ், சென்ட்ரல் ஆர்மி போலீஸ்க்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம். வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த இது இருக்கும். இங்க வந்து அப்ளை இருக்கு இல்லையா, இதை நீங்க கிளிக் பண்ணா எனக்கு நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்க நேம் எல்லாமே ஓப்பன் ஆகும். இந்த இதுல வந்துருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் 1ல இருந்து நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க, அதுலயே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எல்லா டீடைலும் வந்துகிட்டே இருக்கும்.
ஒரு 13 இது வரைக்கும் எல்லாமே வந்திருக்கும். நீங்க என்னென்ன கொடுத்தீங்களோ அது எல்லாமே வந்திருக்கும். ஓகேவா? இதுல வந்து கடைசியா இங்க வந்து உங்களுடைய ஏஜ் வந்திருக்கும். அடுத்த பாயிண்ட் 6வது பாயிண்ட்ஸ் வந்து உங்களுடைய ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணிருக்கும். உங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஏஜ் வந்து 20ல இருந்து 25 தான் நார்மல். ஓகேவா? இது இல்லாம ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓபிசி அவங்களுக்கு 3, எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு 5 இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது நம்ம பார்க்கலாம். இதுதான் 13 வரைக்குமே நீங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிறோம். எந்த இதுவும் கிடையாது. அது மட்டும் ஒரு நாள் சும்மா பார்த்துட்டு வந்தா நமக்கு தேவை இங்க இருந்து தான் 14வது பாயிண்ட்ல இருந்து தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் நம்மளுடைய. இது என்னன்னா, do you plan case not included central listல ஓபிசியா இருக்காது. அதாவது சென்ட்ரல் லிஸ்ட்ல வந்து ஓபிசியா இருக்காது. பட் ஆனா உங்களுக்கு டெல்லியில இருக்கீங்க இல்லையா, டெல்லியில இருக்கவங்களுக்கு ஓபிசியா இருப்பாங்க. அந்த கண்டிஷன் இருந்தா மட்டும். தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஓபிசி வந்து இங்க இருக்கவங்க அங்கேயே ஓபிசியா வருவாங்க. அது என்ன, எந்தெந்த இதெல்லாம் ஓபிசி கேட்டகரிக்குள்ள வருவாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் கூட மேல கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். யாரெல்லாம் அந்த ஓபிசி கேட்டகரியில வருவாங்க அப்படின்றது இருக்கும். அதோட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை நீங்க பாத்துக்கங்க. ஆனா இந்த இதை பொறுத்தளவு உங்க கொடுத்துருக்க 14வது பாயிண்ட் சொல்லி பார்க்கும்போது, அதாவது சென்ட்ரல்ல ஓபிசியா வருவாங்க, வரமாட்டாங்க. நாட் இன்க்ளூட் சென்ட்ரல் லிஸ்ட் ஓபிசி. பட் ஆனா அவங்க வந்து டெல்லியில வர்ற போது அவங்க ஓபிசியா வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேக்சிமம் தமிழ்நாடு பீப்புளுக்கு அது வராது. இது ஏதாவது பார்க்கணும்னா இந்த இதை நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க வந்து மேக்சிமம் நோ தான். தமிழ்நாடு பீப்புளை பொறுத்தளவு மேக்சிமம் நோவா இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அதே தான் இங்கேயும் கேட்கறாங்க. அதேதாங்க இங்கேயும் உங்களுக்கு நோவா வரப்போகுது. நோ கொடுத்துருங்க. ஓகேவா? சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. ஆனா டெல்லியில பர்டிகுலரா டெல்லியில பாக்குற போது அவங்க ஓபிசி கேட்டகரிக்குள்ள வருவாங்க. அப்படித்தான் அவங்க சொல்றது. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா இது ரெண்டும் நோ. மேக்சிமம் ஒரு தமிழ்நாடு பொறுத்தளவு நோ. இங்க 16 பாயிண்ட் பாக்குற போது, நீங்க ஏதாவது டெல்லி போலீஸ்ல டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா, ஒர்க் பண்றீங்களான்னு கேட்பாங்க. இருந்தா எஸ், இல்லாட்டினா ஓகே. இருந்தா எஸ் அப்படின்னா இருக்கீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் அதோட டீடைல் நீங்க கொடுக்கணும். எஸ்னா அது எந்த டிபார்ட்மெண்ட் அதோட டீடைல் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்ப புதுசா நீங்க அப்ளை பண்றதுனால இல்லைன்னா இன்னும் கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்க என்சிசி சர்டிபிகேட் வச்சிருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க. ஓகேவா? இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இருக்குன்ற பட்சத்துல இங்க இருக்குன்னா நீங்க இங்க இருக்குன்னு கொடுக்க போறீங்க. அது என்னன்னு அதுல சர்டிபிகேட் ஏ பி சி இருக்கு இல்லையா, இங்க வந்து கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டோம்னா எஸ் கொடுத்தோம்னா இங்க ஓப்பன் ஆகும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த என்ஜிசி சர்டிபிகேட் ஏ பி சி வரும். ஓகேவா? அந்த 3 எந்த லெவல்ல நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அதை நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தா போதும். அதை மறுபடியும் இங்க கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அவ்வளவுதான். இங்க சர்டிபிகேட் 3 இது இருக்கும். அந்த 3ல எது உங்களுக்கு இருக்கோ இருந்துச்சுன்னா எஸ்னா அந்த இதில் செலக்ட் பண்ணி கொடுத்தா போதும். ஓகேவா? அடுத்து வந்து எக்ஸாம் சென்டர். எக்ஸாம் சென்டர் 3 இது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நியரஸ்ட் இதை கொடுத்துருங்க. இப்போ சென்டர்ன்ற போது நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவு சென்னை கொடுத்துருக்காங்க. இந்த கோடை நீங்க அடிச்சாலும் ஓகே, இல்ல இந்த நேம் போட்டு அடிச்சாலும் ஓகே. கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஓகேவா? இதெல்லாமே இருக்கு. நீங்க இதோட மெயின் ஊர் எது பக்கத்துல இருக்கு அதை ஃபர்ஸ்ட் போடுங்க. ஓகேவா? அதை நீங்க எது ஃபர்ஸ்ட் நீங்க போறீங்களோ அதுதான் மேக்சிமம் உங்களுக்கு சென்டர் ஆகும். அடுத்த தூரம் பக்கத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட் ஏதோ அதை போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி 3 இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான். அதுக்கப்புறம் நீங்க பாக்கும்போது எக்ஸ் சர்வீஸ் வேணா நீங்க இருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இருக்கதா இருந்தா அதுல நீங்க எந்த ஒர்க் பண்ணீங்க, எப்ப ஜாயின் பண்ணீங்க அதோட டீட்டெயில் நீங்க கொடுக்கணும். இப்ப எக்ஸாம் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க எப்ப ஜாயின் பண்ணாங்க அப்படின்றத ஒரு டேட் அங்க கொடுக்கணும். டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுக்கணும். ஓகேவா? அந்த நீங்க கொடுக்கணும். அதேதான் எப்ப டிஸ்சார்ஜ் ஆனீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி லென்த் ஆஃப் சர்வீஸ் எத்தனை வருஷம் எந்த போஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நீங்க எக்ஸ் சர்வீஸ்மென்ட்ல இருக்கீங்களா, அங்க எங்கேயா ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப இல்லாத பட்சத்துல இல்ல நோனா இங்க ஒண்ணு வராது. இருக்கிறவங்க இதை கொடுக்கணும். ஓகே? எப்ப ஜாயின் பண்ணா எந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். இப்ப அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது 21ல இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓகே? அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் நார்மலா முன்னாடியே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற போது ஃபர்ஸ்ட் இதுலயே வந்திருக்கும். ஏஜ் வந்து இப்ப நார்மலா காட்டுறது 20ல இருந்து 25 தான் நார்மலா இது இருக்குது. இதுக்குள்ள இருக்கவங்களுக்கு இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. நோ கொடுத்துடலாம். இப்ப இதுக்கு அடுத்து உள்ளவங்க இப்போ ஓபிசி அப்படின்னா அவங்க 3, எஸ்சி எஸ்டின்னா அவங்க 5 இருக்கு இல்லையா. அப்ப இப்போ ஓபிசியா அவங்க 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இவங்க வந்து 30 வரைக்கும் வச்சுருங்க. ஓகேவா? 20ல இருந்து 28 இவங்க 20ல இருந்து 30 வரைக்கும். இப்போ ஒரு எஸ்சி கேட்டகரியா இருக்காங்க வச்சுங்க, அவங்களுக்கு 28 வயசு இருந்துச்சுன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். அதே இந்த ஓபிசில 29 ஆயிடுச்சுன்னா பண்ண முடியாது. இதுக்குள்ள இருக்கவங்க இப்ப 25 தாண்டி வந்துச்சு இல்லையா, இவங்க இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணலாம். அப்ப இவங்களுக்கு வந்து இப்ப ஒரு எஸ்சி கேட்டகரி எடுத்துங்களேன், இப்ப இவங்களுக்கு வந்து 29 ஏஜ் வந்திருக்கு. அவங்க அப்ளை பண்றாங்கன்னா இவங்களுடைய நார்மல் ஏஜ் வந்து 20ல இருந்து 25 தான். ஆனா இவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்றதுனால மட்டும்தான் இந்த இதுக்குள்ள வர்றாங்க. அப்ப இவங்க எஸ் கொடுக்கலாம். அது மட்டும் லைட்டா புரிஞ்சா போதும். அதேதான் இங்க உங்களுடைய கேஸ்ட், இந்த கேஸ்ட் இப்ப எஸ்சின்னு சொன்னதுனால எஸ்சி எஸ்டின்னு சொல்றதுல எடுத்துக்கிறோம். இப்போ ஓபிசி 3க்குள்ள இருந்தா ஓகே.
அதேதான். ஓகேவா? அடுத்து வந்து உங்க ஹையஸ்ட் எஜுகேஷன் நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ அதாங்க செலக்ட் பண்ணி கொடுத்தா போதும். உங்களுடைய டிகிரி. ஓகே, இதுக்கு வந்து மினிமம் டிகிரி தான். ஓகேவா? டிகிரி செலக்ட் பண்றீங்க. உங்களுடைய குவாலிஃபை இதுக்கு வந்து டிகிரி, உங்களோட ஹையஸ்ட் என்ன குவாலிஃபிகேஷன் அது இங்க செலக்ட் பண்ணலாம். இப்ப நீங்க ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருப்பீங்க, ஒரு பிஹெச்டியோ மாஸ்டர் டிகிரி முடிச்சிருப்பீங்க. மேக்சிமம் முடிச்சது எங்க போட்டுருங்க, இங்க மினிமம் முடிச்சதை போட்டுருங்க. இது வந்து வெறும் டிகிரி முடிச்சா போதும். இங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன பாஸ் பண்ணிருக்கீங்களா அதை போட்டுருங்க. எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, என்ன ஸ்டேட்டு, உங்களுடைய யூனிவர்சிட்டி, அதே மாதிரி உங்களோட ரோல் நம்பர், பர்சன்டேஜ் இருக்கிற பர்சன்டேஜ் இல்லைன்னா சிபிஜிஏ இதை மார்க் போட்டா போதும். ஓகேவா? இதுல அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, இதுல இருக்க இன்ஃபர்மேஷன் வேற ஏதாவது நோட்டிபிகேஷன் கொடுக்கலாமா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொடுக்கலாமான்னு கேட்கறாங்க. இது நீங்க வேணாம்னு சொல்லி கொடுத்துங்க. ஏன்னா தேவையில்லை, அன்வான்டா அவங்க தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேவையில்லைன்னு கொடுத்துங்க. வேணும்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? இது இல்லாம ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே டீட்டெயில் நீங்க முன்னாடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க இல்லையா, அதெல்லாமே ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆகிடும். ஓகே, அதை பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க வரும்போது இங்க உங்களுடைய போட்டோ உங்களுடைய சிக்னேச்சர் பண்ற மாதிரி இருக்கும். அதை நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த 20 கேபில இருந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும். இதோட ஃபார்மெட் வந்து ஜேபிஇஜில இருக்கணும், அதே மாதிரி ஜேபிஜில இருக்கணும். இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கணும். இதோட இமேஜோட சைஸ் வந்து 3.5 சென்டிமீட்டர்ல இருந்து இருக்கணும், வித் 4.5ல இருக்கணும். இதுதான் இருக்கணும். ஓகே, இந்த சைஸ்ல வரும் வச்சுங்களேன். இதோட இமேஜ் இந்த மாதிரி இருக்கும், கிளியரா இருக்கணும், போட்டோ கிளியரா இருக்கணும். அது இந்த போட்டோன்ற போது இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். ஓகேவா? அதாவது கிளியரா இருக்கணும். இந்த மாதிரி பிளண்டரா இருக்கக்கூடாது. அதே மாதிரி பகுதி ஃபேஸ்ல கட் பண்ணி இருக்கக்கூடாது. மேல தலையும் இல்லாம முட்டிவா இல்லாம இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வரக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும், ஆனா ஒரு கலர் ஷேட் வந்து இருக்கு இல்லையா, கிளியர் இல்லாம இல்லையா, அது வரக்கூடாது. இந்த மாதிரி கேப் போடக்கூடாது. அதே மாதிரி பகுதி ஆரையும் குறையுமா அந்த கிளியர் இல்லாம இருக்கக்கூடாது. இதெல்லாம் பிளண்டரா இருக்கு. ஓகேவா? டார்க்கா இருக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கிளியரா இல்லாம இருக்கக்கூடாது. இது வந்து தலைகளை வைக்கக்கூடாது. இது கண்ணாடி போட்டு கிளாஸ் போட்டு இருக்கக்கூடாது. கிளாஸ் போட்டு வெளியில இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. ஜூம் அவுட்ல இருக்கக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் இல்லாம கொஞ்சம் இதா இருக்கு இல்லையா, இது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நீட்டா பக்காவா இருக்கணும். 2 காலுமே தெளிவா தெரியற மாதிரி இருக்கணும். இது மட்டும்தான் ஓகே. அதுல கிளியரா நீங்க பாத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடக்கூடாது. போட்டோனால இந்த இதெல்லாம் காரணங்களால நிறைய பேருக்கு வந்து போட்டோல தான் ரிஜெக்ட் ஆவாங்க. நீங்க கிளியரா மட்டும் பாத்துக்கணும். ஓகேவா? இதுதான் இந்த இடத்துல தெளிவா வந்துடும். ஓகேவா? இந்த இதுல வரணும். அடுத்த சிக்னேச்சர் நீங்க தெளிவா ஒரு சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி உங்களுடைய சைனை இந்த மாதிரி ஒயிட் பேப்பர்ல வச்சு அப்லோட் பண்ணா போதும், பக்காவா வந்துடும். ஓகேவா? இப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க போட்டோ இருக்கு இல்லையா, அந்த போட்டோ வந்து 23 ஏப்ரல் 2023 எடுத்துதான் கேட்டிருப்பாங்க. நீங்க எஸ்ன்னு கொடுத்துருங்க. அது லேட்டஸ்ட் போட்டோ வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ரொம்ப சேஞ்சஸ் வராது. ஓகே, அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க, எஸ்ன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த இதுல எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்ததெல்லாம் கரெக்டா என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஆமா, எஸ்ன்னு கொடுத்துருங்க. அடுத்த கேப்சாவை இங்க டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு நீங்க இங்க ப்ரிவியூ கொடுங்க. இந்த ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோமோ எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபுல்லா டிஸ்பிளே ஆகும். அந்த இடத்துல கீழே பார்க்கும் போது சப்போஸ் ஏதாவது நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அந்த எடிட் மோடிஃபை கொடுத்துட்டு மாத்திக்கலாம். நீங்க இல்ல எல்லாமே ஓகே பக்காவா இருக்குன்னா நெக்ஸ்ட் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேவா? அவ்வளவுதான். சப்மிட் பண்ணீங்கன்னா சப்மிட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இந்த நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. அதாவது பேமெண்ட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது சப்மிட் முடிஞ்சிடும். இந்த பேமெண்ட் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அவங்களுக்கு வந்து நீங்க இப்ப வந்து ப்ரொசீட் பண்றீங்களா பேமெண்ட்டுக்கு, இல்ல அப்புறமா பண்றீங்கன்னா கேட்பாங்க. நீங்க இப்பயே பண்றீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. இல்லைன்னா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நீங்க என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப எஸ்ன்னு கொடுக்குறோம், பேமெண்ட் பே பண்றோம் அப்படின்னா இதுல பேமெண்ட்ன்ற போது யூஆர், அதே மாதிரி ஓபிசி மேல் ஓகேவா, இவங்களுக்கு தான் ஃபீஸ் 100 ரூபா இருக்கும். ஓகேவா? மற்ற உமன்ஸ், எஸ்சி, எஸ்டி, இவங்க இடபிள்யூஎஸ், எக்ஸர்விஸ்மென் இந்த மாதிரி இவங்களுக்கு கிடையாது இல்லையா. அதுக்கு தான் அந்த ஃபுல் நோட்டிபிகேஷன் பார்க்குறது. ஓகே, இவங்களுக்கு கிடையாது. இப்போ இவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ ஓகே எஸ் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு அடுத்தது போகும். வந்தோடனே உங்களுக்கு ஆன்லைன்ல ஆஃப்லைனானு கேட்கும். நீங்க ஆன்லைன்ற போது ஆன்லைன்ல இருந்து யூபிஐ எல்லாமே இருக்கும். உங்களுடைய பேங்க் எதுவோ நீங்க அதை செலக்ட் பண்ணி அப்படியே உள்ள போய்க்கலாம். உங்களுடைய பேங்க்ல ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? பண்ணோடனே உங்களுக்கான ஸ்டேட்டஸ் காட்டும். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதே மாதிரி போட்டோ அப்லோட் பண்ணியாச்சு, அப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எல்லாமே இன்ஃபர்மேஷன் காட்டும். பேமெண்ட் மட்டும் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்னா அந்த இன்கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா அந்த டைம் எடுத்துக்கிறோம். குறிப்பிட்ட டைம் வந்து 48 ஹவர்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அப்டேட் ஆகும் இல்லையா. அது இந்த இதெல்லாம் பேமெண்ட் பாத்தீங்கன்னா அது இது மட்டும் காட்டும். இந்த இதுல என்ன இருக்குன்னு மட்டும் பார்க்கணும். ஓகேவா? இது வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு மறுபடியும் வந்துட்டு நீங்க பிரிண்ட் அவுட் வேணும். பிரிண்ட் அவுட் எடுக்கணும், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அந்த பேமெண்ட் இருக்குன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துக்கலாம். பேமெண்ட் பார்க்கும் போது பேமெண்ட் வந்து இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு.
பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஃபைனலா டிரான்சாக்ஷன் சக்சஸ் ஆயிருக்கும். 100 rupees பே பண்ணதா இருக்கும். இதுல கீழே தெளிவா சொல்லிருப்பாங்க 48 மணி நேரத்துல வந்து ஆட் ஆயிரும், உங்களுக்கு டிடெக்ட் ஆயிரும் பேங்க்ல இருந்து, உங்களுடைய ஃபுல் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பில்லு வந்து ஒரு விஷயம். இப்ப நம்ம பேமெண்ட் ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம், சக்சஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா இந்த எக்ஸாம் பொறுத்தது. தென் நெக்ஸ்ட் நம்ம இங்க வந்து நீங்க டபுள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். டபுள் வெரிஃபிகேஷன் பண்ற போது உங்களோட டீடைல்ஸ் மறுபடியும் தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து கண்டென்ட் நாட் வெரிஃபைட் இருக்கும், அதெல்லாம் நீங்க பயப்பட தேவையில்ல. புதுசா இருக்கும் போது அப்படி தேவையில்ல. ஏன்னா இந்த கண்டென்ட்றது நம்ம கொடுத்துருக்க டேட்டா தான், அந்த டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகணும், அந்த இது டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் ஓகே ரொம்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சா, எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட்டா வந்துருச்சா, இங்க எல்லாம் கம்ப்ளீட்டா வந்துடும். ஓகேவா, கம்ப்ளீட்டா வந்துடும். இது லேட்டா பண்ற பட்சத்துல தான் இங்க இன்கம்ப்ளீட் காட்டும். இப்ப இங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணா இங்க எல்லாமே கம்ப்ளீட் காட்டும். அது இருந்தா ஓகே, அவ்வளவுதான். ஓகேவா, அப்ப நம்ம வேலை ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நமக்கானது நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா, நீங்க போய் இந்த இதுல போய் பிரிண்ட் அவுட் நீங்க செக் பண்ணி எடுத்துக்க முடியும். இதுல போய் பிரிண்ட் அவுட் இங்க இருக்கு இல்லையா, பிரிண்ட் அவுட் நீங்க எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற எது வேணா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அது எல்லாமே வெரிஃபை பண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சுக்க முடியும். நமக்கு தேவையான பிரிண்ட் அவுட் நீங்க எடுத்துக்கலாம். அதுதான் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் நம்ம காப்பியா நம்ம கையில இருக்கும். ஓகேவா, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் முடிச்சுக்கோங்க. இந்த இதை வேற ஏதாவது டவுட் சந்தேகம் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்க அப்ளை பண்ணட்டும், பார்த்துட்டு சரியா அப்ளை பண்ணுங்க. எந்த காலத்தோட மிஸ்டேக் பண்ணி பண்ணிடாதீங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.